So hi guys, welcome to Marcus Phoenix Vlogs. இன்னைக்கு மண்டேனாலே நம்ம உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இட்ஸ் வெரி துக்கமான நாள் ஃபார் ஆஃபீஸ் ஒர்க்கர்ஸ், ஸ்கூல், காலேஜஸ். 2 நாள் கழிச்சிட்டு இந்த ஆஃபீஸ் மண்டே போகிறதுனாலே மனசு வலிக்குது. என்ன பண்ணுறது, போய் தான் ஆகணும். இது அன்றைக்கே வெட்டினானுங்க ரோடு போக போகிறேன்னு, அப்புறம் என்றைக்கு போடுவானுங்கன்னு தெரில. ஐடி கார்டு பேக்கில் இருக்கா, இருக்கும்னு நம்புகிறேன். எல்லாத்தையும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் வீட்டிலேருந்து 7:45 கிளம்பிட்டோம். சீக்கிரம் ஏஞ்சிட்டேன், அதனால் நைட்டு தூக்கமே வரல. ஃபுல்லாக உருண்டு பரண்டுன்னு. செவன் 45 வெயில் அடிக்குது, பட் ஆனால் அந்த சூடு தெரியல. இன்னும் ஒரு 8 o'clock அப்படி கிளம்பியிருந்தேன்னா இன்னும் சூடு செத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 15-20 minutes சீக்கிரம் கிளம்புறேன். இன்றைக்கி பார்ப்போம் இன்றைக்கி டிராஃபிக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு காலத்தில் நான் 7 o'clock கிளம்புன ஞாபகம்லாம் எனக்கு இருக்குது. 7க்கு கிளம்பி 7:30 ஆஃபீஸ் ரீச் ஆனதெல்லாம் ஞாபகம் இருக்குது. இந்த ரோடெல்லாம் கொஞ்சம் காலியாக தான் இருக்குது. ஏன்னா இவ்வளோ சீக்கிரம் வராது. இருமுனானுங்க போல யாரும், அதோ அப்படி அப்படின்னு சாதரா மாதிரி சவுண்டு வருது. சரி, யாரா அனாயமே போற மாதிரி இருமிட்டு வராங்க பின்னாடி. எனக்கு ஒரு பயமாவே இருக்கு. பின்னாடியே வந்து ஏன் அப்படின்னு கத்துறாங்க. பைத்தியக்காரன். சைடில் இருந்து வண்டி எடுக்கிறோம், வண்டி வர்றதா இல்லையானா பார்க்கறதில்ல, அப்படியே ஆரம்பிச்சிட்டாங்க. அட குப்பை எடுப்பொன்று என உறுதி எழுப்போமே, நாளைய தலைமுறையை நாம் இன்றே காப்போமே. அப்பா ஒரு 20 minutes கிளம்புல ரோடு இவ்வளோ காலியாக இருக்கே. இங்கே இப்படின்னா ஓகே, இங்கே ஒரு சில வாட்டி லக்கில் இப்படி மாட்டோம். பட்டு லோக்கோ பிரிட்ஜுக்கு அப்புறம் வர்றது தான் ரியல். அங்கிள் போங்க. நான் ஆக்சுவலி இன்ஸ்டாகிராம்ஸில் மீம் பார்க்கும் போதெல்லாம் நம்மளை போல இவங்களுக்கும் இருக்கே அப்படின்னு நினச்சி நான் சந்தோஷப்பட்டிருக்கேன். ஒரு மீம் வரும்ல, இந்த மாதிரி வந்து வேண்டாடே அடிக்கிற வெயிலில் கூட உனக்கு சளி பிடிக்குதுடா அப்படின்னு. நமக்கும் அந்த மாதிரி தாங்க. அதுக்கெல்லாம் ஒரு கொடுப்பனை இருக்கணுங்க.
அடிக்கிற வெயில்லையுமே உங்களுக்கு இது பிடிக்குதுன்னா ஸ்ட்ரைட்டாக போகலாமா இல்லை பாப்கேட் டூயிங் சம் ஒர்க்ஸா? I would rather take left instead of wasting time. டாகி ஸ்டைலு தான். அப்போல்லாம் வந்து அந்த பாட்டெல்லாம் நான் ஸ்கூல் படிக்கும் போது எங்களுக்குள்ள அவ்வளோ ஃபேமஸாக இருந்துச்சு. டாகி 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 டாகி. இப்போல்லாம் அந்த பாட்டை பாடுறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு. கல்லங்கப்படலாத வயசு. ஆக்சுவலி ஊறப்பட்ட வீடியோ எடுத்து என் மொபைலில் இருக்க ஸ்டோரேஜே காலியாகிற மாதிரி 50 GB தான் இருக்குது. 250 GB இது நேற்று பார்த்தா 50 GB தான் மிச்சம் இருக்குது. நிறைய வீடியோ நான் இன்னும் சிஸ்டம் நான் மாற்றவே இல்லை. அப்போ இங்கேருந்து கொஞ்சம் வண்டி தெரியுது போகிறது. வண்டியோட மூமெண்ட்ஸ் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அப்புறம் வண்டி டிரைவிங் சொல்லி தரீங்களா? இப்போ இமேஜின் 8 o'clock பஸ் வருதா உங்களுக்கு? அப்போ 7:30 நம்ம காலேஜுக்கு எப்படி ரெடி ஆனோம்? 6:45 கிளம்புறோன்னா 6:30 ஏஞ்சி கிளம்புனது இல்லையா? அந்த மாதிரி தான். அது எப்படி தான் தெரில, அது எப்படி நடந்துச்சுன்னே தெரில இந்த 4 வருஷம். எத்தனை மணிக்கு பஸ்? 6 மணிக்கு பஸ்ஸா இல்லை 6:30 பஸ்ஸுன்னு நினைக்கிறேன் எனக்கு. அப்போ நான் 6 o'clock இல்லை 6:15 ஏஞ்சிப்பேன். ஃபஸ்ட்டு எழுப்புவாங்க, டே கண்ணா டைம் ஆகிடுச்சுடா, டே சரத்தே டைம் ஆகிடுச்சுறேன். அப்புறம் எருமாடே ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போகிற ஃபீஸ் கட்டுறோம் அப்படி இப்படின்னு அசிங்கமாக கட்டாங்க. ஆடா சரி. அப்போ தான் ஏஞ்சி பல்லு விளக்கி குளிக்க போய் பல்லெல்லாம் வளர்க்குறதுப்ப பை தி வே கைஸ், காலேஜ்னோடனே தான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நீங்கள் நிறைய பேர் வந்து 12th முடிக்கிறீங்க, உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து என்ன காலேஜ் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கும். ஸோ நான் ஒரு சின்ன இது வேணால் சொல்கிறேன். தேர் இஸ் நத்திங் கால் பிளேஸ்மெண்ட். ஓகேவா? பிளேஸ்மெண்ட் இஸ் ஜஸ்ட் அண்ட் ஸ்கேம் வேர்ட் ஃபார் காலேஜ். ஐ மீன் காலேஜுக்குள்ள பிளேஸ்மெண்ட் வராதுன்னு நான் சொல்லல, வரும். நீங்கள் அப்படியே நீங்கள் வந்து பிளேஸ் ஆனாலுமே யூ வில் கெட் இமீடியட் ஆஃபர்னு சொல்ல முடியாது. சரியா? யூ வில் கெட் ஆஃபர், பட் 1 year 1.5 years மேக்ஸிமம் 2 years ஆகும். சரியா? இன்னொரு திங், ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நிறைய பேர் பிளேஸ் ஆவாங்கன்னு சொல்லவே முடியாது. இஃப் யூ ஹவ் ஸ்கில்ஸ், அதாவது வந்து அட் தி எண்ட் ஆஃப் தி டே நீங்கள் எல்லாருமே வந்து கம்ப்யூட்டர் பேக்ரவுண்டில் தான் வர போகிறீங்க. நீங்கள் ECE படிங்க, EEE படிங்க, வாட் எவர். ஒருத்தர் 2 பேர், மேக்ஸிமம் ஒரு 10 பேர் இருக்கானா அதில் 2 பேர் தான் கோர் போவீங்க, மிச்சம் 8 பேரும் வந்து இதுதான் பண்ண போகிறீங்க. சரியா? நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படித்தேன். ஸோ நீங்கள் வந்து யூ ஹேவ் டு பி எக்ஸ்ட்ராடினரி எய்தர் இன் கோடிங் ஆர் இன் ஆப்டிடியூட். ரெண்டுமேனா சூப்பர். யூ கேன். நீங்கள் காலேஜ் பிளேஸ்மெண்ட் நம்பவே தேவையில்ல. வெளியே வந்தீங்களா, நிறைய ஆஃப் கேம்பஸ் கேப்கெமினி எல்லாம் முடிஞ்சவொடனே, காலேஜ் முடிஞ்சவனதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும். கேப்கெமினி, TCS, விப்ரோ, இன்ஃபோசிஸ், வாட் எவர் ஐடி கம்பெனிஸ் அண்ட் ஸ்மால் ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாருமே வந்து டிரைவ் சொல்லுவாங்க. யூ காட் ஸோ மெனி டெலிகிராம் பேஜஸ். சரியா? நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, இது வந்து ஆஃப்டர் காலேஜ்
ஸோ உங்கள் லைஃப் ஸ்டைல் பொறுத்து தான் நீங்கள் காலேஜ் சூஸ் பண்ணணும், சரியா? என்னால் வந்து இந்த டக்கின் பண்ணிலாம் இருக்க முடியாது, என்னால் கேர்ள்ஸ் கூட பேசாமல் இருக்க முடியாதுன்னா, ஐ வாண்ட் டு லிவ், ஐ என்ஜாய் காலேஜ் லைஃப், என்ஜாய் சிம்போசியம்ஸ், என்ஜாய் இந்த டே அந்த டே, ஸ்போர்ட்ஸ் டே, கல்ச்சரல்ஸ் அப்படின்னா join SRM or some other things, enjoy college life. At the meantime, study while you do so that you will have an backup. ஓகேவா? இதே வந்து என்னன்னா, எனக்கு வந்து ஆக்சுவலி எனக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நான் காலேஜ் வந்து ஒரு இதுக்காக தான் படிக்கிறேன். இப்போ வந்து ஐ எம் அன் ப்ரொஃபஷனல் ஸ்கேட்டர், நான் ஒரு செஸ் பிளேயர், ஒரு ஸ்போர்ட்ஸில் இருக்கேன், எனக்கு அதில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணணுன்னாலும் யூ கேன் ஜாயின் SRM. அந்த மாதிரி இதுவும் இருக்குது, சரியா? இல்லை ஐ வாண்ட் டு ஸ்டடி ஒன்லி, ஐ டோன்ட் வாண்ட் தி ஷிட்ஸ் ப்ரோ, ஐ வாண்ட் டு பி லைக் சுந்தர் பிச்சை அப்படின்னா யூ காட் மெனி காலேஜஸ், சரியா? டிபெண்ட்ஸ் ஆன் என் 12th மார்க் தான் அது வந்தாலும். இன்கேஸ் யூ காட் டீசென்ட் மார்க்னா கோ ஃபார் பனிமலர். நான் அங்கே தான் படித்தேன். திஸ் இஸ் நாட் அண்ட் மார்க்கெட்டிங், சொல்கிறேன். பனிமலர், சத்தியமாலாம் இப்போது இல்லை, பட் பனிமலர் இஸ் ரியலி குட், சரியா? அந்த இன்ஜினியரிங் ஸ்டாண்டர்ட்ஸ் மெயின்டைன் இன் த சென்ஸ், இந்த கேர்ள்ஸ் பாய்ஸ் பேசுறது அதெல்லாம் பற்றி பெருசாக சொல்லி எல்லாமே நடக்கும், சரியா? யாரும் பேசாமலாம் இருக்க மாட்டீங்க, எல்லாமே நடக்கும். பட் ஆனால் தெரியாத மாதிரி பண்ணோம், அவ்வளோதான். தெரிஞ்சால் கொஞ்சம் பிரச்சனை. மொபைல் எடுத்து போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க, எல்லாமே இருக்கும். பட் ஆனால் தெரியாமல் இருக்கணும், சரியா? ஸோ அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. It will be decent, you can study, they will spoon feed literally everything, சரியா? ஸோ there are many options. இல்லை எனக்கு வந்து ஒரு சில இது வந்து நான் ஸ்பெஷலைஸ்டாக படிக்கணும், இது நான் சொன்னதெல்லாம் பேசிக்ஸ் இன்ஜினியரிங், BE கம்ப்யூட்டர் சயின்ஸ், EEE, CSC இதெல்லாம் சொன்னேன். இல்லை நான் ரொபாட்டிக் படிக்கணும், மெக்காட்ரானிக்ஸ் படிக்கணும், இந்த மாதிரிலாம் ஒரு சில கோர்சஸ் ஒரு சில காலேஜெலாம் இருக்கும். ஸோ அந்த காலேஜுக்கு என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கோ அதுக்கேற்று ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ அதான் சொன்னல, யூ வாண்ட் என்ஜாய்னா என்ஜாய், பட் தேர் இஸ் நத்திங் கால்ட் பிளேஸ்மெண்ட். ஸோ நான் வந்து இந்த பிளேஸ்மெண்ட்டுக்காக இந்த காலேஜ் எடுத்தேன், இட்ஸ் லைக் புல்ஷிட் திங், சரியா? பிளேஸ்மெண்ட்டு கிடைக்கும், நான் பிளேஸ்மெண்ட்டுக்காக காலேஜ் எடுத்தேன் அப்படிலாம் வந்து டோன்ட் ஈவன் இமேஜின். எய்தர் யூ ஹேவ் டு பி எக்ஸ்ட்ராடினரி. நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் வந்து அரியரே வைக்காமல் இதுவானாலும் சொல்லுவாங்க, நீங்கள் அரியரே வைக்காமல் படிச்சின்னா உனக்கு வந்து பிளேஸ்மெண்ட் 100% கேரண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. 100% கேரண்டி, தட் வேர்ட் 100% கேரண்டி சென்ஸ் அவங்களோட வேலை உன்னைய பிளேஸ்மெண்ட்டு கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறது தான், சரியா? அதாவது உன்னை இன்டர்வியூ பேனலில் எடுத்துகிட்டு போய் உட்கார வைக்கிறது, உனக்கான ஒரு 10, 7, 8 டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் பர்ஃபார்மன்ஸும் உன்னோட மார்க்ஸ், இது எல்லாமே உன்னை கூட்டிகிட்டு போய் அங்கே உட்கார வைப்பாங்க. ரெஸ்ட் நீ பர்ஃபார்ம் பண்ணுறது அங்கே, சரியா? ஸோ நான் கொடுக்க மாட்டாங்களாம் சொல்லவில்லை. 100% பிளேஸ்மெண்ட் இன் த சென்ஸ் நீ உன்னை எடுத்துகிட்டு போய் உட்கார வைப்பாங்க, நீ அங்கே என்ன பர்ஃபார்ம் பண்ணுறியோ அதுதான் உன் தலையெழுத்து, சரியா? ஸோ அதில் வந்து there will be many politics. I don't want to go dig deep in that. ஒரு கணக்கு இருக்குது, சரியா? ஸோ காலேஜ் பிளேஸ்மெண்ட்ஸ் இஸ் ஜஸ்ட் அண்ட் ஸ்கேம் வேர்ட். ஸோ சில், நீங்கள் வந்து லைஃப் என்ஜாய் பண்ணணுன்னா யூ காட் மெனி ஆப்ஷன்ஸ், ஜாயின். நிறைய காலேஜ் இருக்குது, சரியா? ஸோ என்ஜாய் பண்ணுங்கள். படிக்கிற நேரத்தில் படிச்சிருங்க. செமஸ்டருக்கு ஒரு நாள், எங்கள் செமஸ்டர் வருதுன்னா 10 நாளைக்கு முன்னாடி படித்தாலே போதும், சரியா? நீங்கள் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படி தான், பிகாஸ் எனக்கு நிறைய தியரி பேப்பர் இருந்துச்சு. மேக்ஸ்னால் நான் கொஞ்சம் தடுமாறுவேன், தியரினா ஈஸி. ஸோ ஒரு வாரத்துக்கு முன்னாடியே படித்து பாஸ் ஆகிருங்க, அவ்வளோதான், சிம்பிள். பாஸ் ஆகிருங்க, அதேமாதிரி ஃபஸ்ட் கிளாஸ் எடுத்துருங்க, அவ்வளோதான். இதை நான் சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன். நான் காலேஜ் வந்து ப்ரோ பிளேஸ்மெண்ட்டுக்காகலாம் எடுத்தேன்னா அது வந்து நான் ஸோ சூஸ் விச் காலேஜ் சூட்ஸ் யூ வெல், அவ்வளோதான். இல்லை ப்ரோ என்னை பேரண்ட்ஸ் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கும் ஒரு சரியாக சொல்கிறேன். என் கிளாஸில் வந்து நிறைய பேர் பேரண்ட்ஸ் ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பனிமலர் ஜாயின் பண்ணாங்க. தே கான்ட் அடாப்ட், சரியா? தே வாஸ் மென்டலி ஸ்ட்ரெஸ்ட், லிட்ரலாக அரியர் வச்சாங்க. ஐ டோன்ட் நோ அவங்க படித்தாங்களா இல்லையான்னு தெரியல, பட் எல்லா செமஸ்டர்லேயும் அரியர் வச்சாங்க. தே ஃபைனலி குவிட் காலேஜ். ஃபீஸ் வேஸ்ட்டு, திரும்பி ஃபஸ்ட்லேருந்து படித்தாங்களா இல்லை எதுலேருந்து படித்தாங்கன்னு எனக்கு தெரியல, பட் ஸ்டில் தே ஆர் டூயிங் குட் ரைட் நவ். பட் வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் மணி. அதனால் திஸ் இஸ் த டைம் வேர் யூ ஹாவ் டு டாக் டு யுவர் பேரண்ட்ஸ். என் பேரண்ட்ஸ் ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா, லைக் இந்த நண்பன் படத்தில்
பேசுவாங்கள்ல, அது வந்து பெட்டர் லேட் தேன் எவர். நீங்கள் முன்னாடியே சொல்லணும், இதெல்லாம் எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, வந்து இதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ண விரும்புகிறேன் நான், பட் எனக்கு காலேஜில் சேர்த்து விடுங்க, நான் காலேஜும் படிக்கிறேன், இன்கேஸ் எனக்கு பேஷன் வரலன்னா நான் காலேஜ் படி அந்த ஜாப் போகிறேன் அப்படின்னு சொல்லணும். அது இல்லாமல் எனக்கு இந்த காலேஜ் வேணாம், இந்த காலேஜ் சேர்த்து விடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சி பாருங்கள். சேர்த்துட்ட பேருக்கு என்னை எங்கள் அப்பா அம்மா சேர்த்து விட்டாங்க ப்ரோ, எங்கள் அப்பா அம்மா சேர்த்து விட்டாங்க ப்ரோனா யூ காட் நோ அதர் சாய்ஸஸ். அந்த ஒரு விரலை தொட்டு தான் ஆகணும், சரியா? ஸோ சில். இப்போ தான் எல்லோரும் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க. ஸோ சில், என்ஜாய் யுவர் ஹாலிடேஸ். இன்கேஸ் எக்ஸாம் யாராவது வந்து கொஞ்சம் 1-2 தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா சில், ஃப்ரீயாக விடுங்க. திஸ் இஸ் டைம் டு என்ஜாய் ஃபார் யூ. திரும்பி ரிசல்ட் வரும்போது ஃபீல் பண்ணுங்கள். இப்போவே உட்காந்து மண்டே குறைஞ்சிட்டு இருக்காங்க, ஐயோ மேக்ஸில் ஒரு சம்மு தப்பாக போச்சே, ஐயோ 10 ஒரு 10 மார்க் மிஸ் பண்ணிட்டேனே. சில் அவுட், ஓகே, வாட் எவர் டன் இஸ் டன். ஹாவ் ஃபன், என்ஜாய் யுவர் ஹாலிடேஸ். கஷ்டப்படும்போது திரும்பி கஷ்டப்படுங்க, அவ்வளோதான். ஓகே கைஸ், போதும், ரொம்ப பிளேடு போட்டாச்சு. வில் கான்சன்ட்ரேட் ஆன் ரோட். அவ்வளோதான். இங்கேருந்து கொஞ்சம் வண்டி தெரிய ஆரம்பிக்குது. குப்பை எடுப்பன்று என உறுதி எழுப்பாமே நாளைய. இது ஜொமேட்டோவா? ஓ நைஸ்ல. ஆக்சுவலி திஸ் இஸ் நாட் சிம்பத்தி, தே ஆர் டூயிங் தேர் ஹார்ட் ஒர்க். புரியுதா? இதனால தான் வந்து லூசு இடிச்சிடுச்சு. நான் கவனிக்கல, லேடி அவங்க இடிச்சாங்களா இல்லை அந்த பையன் லூசுத்தனமாக கட் பண்ணானா அந்த R15 பையன் அப்படின்னு தெரியல. ஆனால் இடிச்சிடுச்சு வண்டி, அப்படியே போயிட்டாங்க, கண்டுக்கல 2 பேரும். எனக்கு வண்டி முக்கியம், சரியா? நான் வந்து ஒரு சில விஷயத்துலலாம் நான் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டேன். எனக்கு வண்டி முக்கியம். நீங்கள் ஓவர்டேக் அடிக்கிறீங்களா, ஓவர்டேக் அடிச்சுக்கோங்க. ஃபீல் ஃப்ரீ டு ஓவர்டேக். ஐ டோன்ட் ஈவன் கேர். இந்த ஸ்கூட்டி ஓவர்டேக் அடிக்குது, ஐயோயோ, ஐ டோன்ட் கிவ் அ ஷிட் ப்ரோ. தாராளமாக ஓவர்டேக் அடிச்சுக்கோங்க. டிவிஎஸ் எக்ஸல் ஓவர்டேக் அடிக்குதா, ஓவர்டேக் அடிச்சுக்கோங்க. என் மைண்டுக்கு வந்து இந்த ரோடு ஃப்ரீயாக இருக்குது, இந்த ரோட்டில் வந்து கட்டு இல்லை, இந்த ரோட்டில் லெஃப்ட் ரைட்டு வரமாட்டாங்க அப்படின்னா நான் ஸ்பீடாக ஓட்டுவேன். ஸ்பீடாக இந்த சென்ஸ் 50s. இந்த டேர்ம் 50 ஸ்பீடுன்னு சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பிடிச்சி உள்ள கம்பியில் போட்டுருவாங்க. இந்த பெண்கள் எனக்கு லெஃப்ட் சைடில் வழி விட்டால் நான் நிம்மதியாக செல்வேன். ரொம்ப நேரமாக பிரச்சனை பண்ணி கொண்டுதான் இருக்கிறார்கள். बस let the mother and the child go. I don't want to stress them. என்ன ப்ரோ அப்பயே ஓவர்டேக் அடிச்சிங்க, திரும்பி பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கீங்க. அங்கே பாரு, தள்ளி போகாதே ஏனையும் தள்ளி போக செல்லாமே. What the
ஏன் ப்ரோ அப்படியே போய் இப்படி வந்து போகிறீங்க? ஏன் இப்படியே போனால் என்ன குறைஞ்சா போயிடுவீங்க? போங்க மேம், ஐ வில் கிவ் யூ வே. ஏ கோப்பா பஸ்ஸு மவனே லவுடே. ஏன் ஸ்ட்ரைட்டாக போனா? ஓ, நீ அவனுக்கு முன்னாடி போகணுன்னு ஆசைப்படுறியா? சரி, உன் ஆசை எதுக்கு எடுக்கணும் போ. என்னடா போட்டு பாரு எப்படி ஓட்டு போறா, ரிமோட் கண்ட்ரோல் கார் மாதிரி அடிச்சு ஓட்டிட்டு போறாடா. ஏன் கஸ்டமர்ஸை நீ வாங்குறியா? இருடா, உன் கஸ்டமர்ஸை நான் போய் பிக்கப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு அவரு. Ma'am, never horn for cycle riders, okay? You are using your engine to ride. They are using their legs and energy to ride, okay? தயவு செய்து வண்டியில் போறீங்கன்னா அவங்க குண்டி கொழுப்பு எடுத்துக்கிட்டு போயிட்டு சைக்கிள் காரங்கிட்ட காட்டாதீங்க. இந்த வெயில்லையும் அவன் கஷ்டப்பட்டு மிதிச்சிட்டு போறான் வண்டியை. நம்ம குண்டியை என்ஜின் மேலே வச்சுட்டு முறுக்கிட்டு போகிறோம். There is a difference. Respect them. ஃபோர்த்து கேட்டில் இருக்கா? என்னடா லைட்டாக குறன்னு பொறுமையாக இருக்குதே வண்டி அப்படின்னு பார்த்தேன். ஒரு முறை இருமுறை கேட்டு சொல்வேனா போனே. சுக்கா பெல்யாட். அப்படியே திருப்புங்க வண்டிய. What I said is Russian word, okay? உனக்கு எப்படா ரஷ்யன் வேர்ட்லாம் தெரியும்லாம் கேட்காதீங்க, சரியா? டோட்டா, ஐ நோ பிலிப்பியன்ஸ் லாங்குவேஜ், ஐ மீன் ஸ்வியர் வேர்ட்ஸ். அதே மாதிரி ஹிந்தியும் எனக்கு தெரியாது, பட் ஹிந்தியில் இருக்க ஒரு சில கெட்ட வார்த்தைகள்லாம் தெரியும். தெலுங்கு கெட்ட வார்த்தை தெரியும். அஃப்கோர்ஸ் இங்கிலீஷ் கெட்ட வார்த்தை தெரியாமையா? இங்கிலீஷ்க்கு மீனிங் தெரியாமையா? ரைட் சிக்னல் இருக்கு, பட் vehicles are moving slowly. ஹலோ சில் ப்ரோ, வண்டி போனால் தான் போக முடியும். பேன் ஹார்ன் அடிச்சாலாம் போக முடியாது. சுத்து மென்டல் கூவாக இருப்பான் போல். மென்டலி ரிட்டார்டட் பீப்புள் டிரைவிங். போயிடுச்சு. சே மடையா ஸ்ட்ரைட்டாக போகிறதுக்கு எதுக்குடா ஏன் பின்னாடி ரைட்டில் வந்து பியான்னு அடிச்சுக்கிட்டு இருந்தான்? உசுக்க போதிகளாக இருக்கும் போலியே இதுங்க. Time na 8:05. I think we can go by 8:10 or 8:15. Hey, பொண்ணு படிக்குதுங்க. Holy shit. எனக்கு எப்பவுமே இதெல்லாம் பண்ண பிடிக்காது. காலேஜ் பஸ்லையும் சரி இதுவும் சரி. நான் இப்போ செமஸ்டர் எக்ஸாம்னா கூட காலேஜ் பஸ்ஸில் ஏறினா எல்லாம் படிப்பாங்க, சரி? என் பஸ்ஸில் அது சொல்லவே தேவையில்ல.
எல்லாம் படிப்பாங்க. பசங்களில் ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா 8 பேர் படிப்பாங்க, 2 பேர் நாங்கள் தூங்கிட்டு இருப்போம். நானே இன்னொரு பேர் ஐ வாண்ட் டு டேக் ரெஸ்ட். சரியா, அங்கே போயிட்டு சீக்கிரம் போயிடுவேன். எக்ஸாம் 10 மணிக்கு தான். அங்கே போயிட்டு நான் படிக்கலாம். சரியா, காலேஜ் பஸ்ஸுலேருந்தே படிச்சுக்கிட்டு நீ அப்படி ஒன்றும் எக்ஸ்ட்ரா 2 மார்க் எடுத்துகிட்டு போகிறதில்ல, இவ்வளோ நாள் படிக்காது. பட் கேர்ள்ஸ்லாம் வந்து செப்பரேட் கேட்டகரிங்க. வி பாய்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட், கேர்ள்ஸ் ஆர் ஆல்வேஸ் டிஃப்ரெண்ட். ப்ரெஸ்ஸா? ஓ தெரியலையே என்ன பிரச்சனை. நான் என் வண்டியில் எங்கள் அப்பா ஓட்ட சொன்னார், தேவையில்லைன்னு சொல்லிட்டேன். எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். இந்த மீம்லாம் போடுவேன் தெரியுமா, ஆவரேஜ் கிரெட்டா கை. கிரெட்டா பார்த்தாலே அதான் ஞாபகம் வருது, ஆவரேஜ் கிரெட்டா கைஸ் இன் ஹைவேஸ் அப்படி இப்படின்னு பண்ணுவானுங்க. டிப்பிக்கல் கிரெட்டா கைஸ் அப்படின்னு. அது என்னன்னு தெரியல, அவங்களுக்கு என்ன கிரெட்டா மேலே ஒரு இது அப்படின்னு தெரியல. இல்லை ஏதாவது ஒரு அநியாயம் பண்ணுவாங்களா இவனுங்க அப்படின்னு தெரியல. அது என்ன கதைனே தெரியல அது. பட் ஆனால் நான் ரீசெண்டாக நிறைய பார்த்துட்டு இருக்கேன் இன்ஸ்டாவில். மையாவ் போனா மீச பச்ச போனா ஷூ போட்டுவே மட்டவங்க மாமெல்லாம் அண்ணா பால் உன் பக்கம் வந்துட்டு. I like people who respect people overtaking. அவர் நினச்சிருந்தா காரம் அப்படின்னு முறுக்கிருக்கலாம். ரொம்ப நல்லவரா டீசெண்டாக வந்தார். என்னடா அங்கங்கே ஏதோ ஓ எலெக்ஷனில் ஐ அண்டர்ஸ்டாண்ட். இப்போ அங்கங்கே மெயின் ரோடில் டிராஃபிக் ஆகும் இவங்க எலெக்ஷன் முடிகிற இருக்கும். ஹலோ ப்ரோ, பஸ் ப்ரோ. இங்கே என்னடா போராட்டம் பண்ணுறாங்க? போராட்டம்லாம் இல்லை, குரூப் ஆஃப் லேடிஸ் நடந்து வராங்க. திருப்பூர் இடத்துல பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பாரு இங்கே ஒரு குரூப். எனக்கு லிரிக்ஸ்லாம் தெரியாது, அந்த பாட்டு எனக்கு பிடிக்கும். அவ்வளோதான் கைஸ், யூ ஆர் ஆல்மோஸ்ட். அவ்வளோதான், இந்தாச்சு ஆஃபீஸ்க்கு. வாட் தி ஃபக், இடிச்சு விட்டுருப்பான் என்னையா உண்டாமாமா. சாவறதுக்குனே வரானுங்கடா இவனுங்களேன். இவனுங்க சாவறது இல்லாமல் நம்மளையும் சாவடிச்சிருவானுங்க. நீங்கள் மட்டும் செத்தா ஏன் போய் முட்டிட்டு செத்தா பரவாயில்ல. What the heck?
வண்டி ஆஃப் ஆகிடுச்சு, எதுவுமே பண்ணலையே. வண்டி ஆன் ஆகலைங்க. என்ஜின் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணாதான் திரும்பி ஆடாச்சு. ஐயோ ஒரு செகண்ட் குப்பையில் எடுத்து என்னடா இது அப்படின்னு. சரி ஓகே கைஸ், we are சரி ஓகே, we have reached office. ஸோ இன்கேஸ் சார்ஜ் இருந்தால் ஈவினிங் இன்னொரு வீடியோ வரும். ஓகே, டேக் கேர், குட் நைட், என்ஜாய் யுவர் மண்டே, பை பாய்.